Hello children, good morning. I hope you are all safe at home. I pray to God soon we will meet. Okay. I welcome you all for our English class. In this class we are going to see grammar adjectives. Take your grammar book, page number 39. Adjectives. 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 So Kanna, what's the name of the topic? Adjectives. 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 In this video we are going to learn about adjectives. Adjectives is the important part in our grammar. Okay. So Kanna, listen carefully. What is meant by adjectives? Adjectives tells us more about a noun or a pronoun. Adjectives tells us more about a noun or a pronoun. அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னது? அட்ஜெக்டிவ்ஸ் எப்போவுமே நவுன் இல்லைன்னா ப்ரோனவுன் பற்றின மோர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் டெல்ஸ் இஸ் மோர் அபவுட் நவுன் ஆர் அ ப்ரோனவுன். ஸோ ப்ரோனவுன் நெக்ஸ்ட் டாபிக் நம்மளுக்கு வருது. அதில் நான் கிளியராக நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ப்ரோனவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ தட் டைம் ஐ வில் எக்ஸ்பிளைன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் டெல். நவுன் மீன்ஸ் நேம் ஆஃப் அ பர்சன், place, animals, things. Nouns means name of a person, place, animals, things. So adjectives என்ன பண்ணும்? எப்போவுமே நவுன்ஸை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். Adjectives always tells about, gives about more information about the noun. Adjectives describe nouns. Adjectives always describe the nouns. The second thing is they describe the quality or nature of persons or things. Adjectives. இங்கே செகண்ட் பாயிண்டில் தேன்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்க? தே மீன்ஸ் adjectives. Adjectives describe the quality or nature of persons or things. Adjectives என்ன பண்ணும்? ஒரு பர்சன்ஸோ ஒரு திங்ஸையோ அதை பற்றின குவாலிட்டி இல்லைன்னா அதை பற்றின நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் எடுத்துக்கிட்டோன்னா, ஹீ இஸ் அ கைண்ட் மேன், ஹீ இஸ் அ பிரேவ் மேன், ஷீ இஸ் அ டால் லேடி, ஷீ இஸ் அ அரகண்ட் லேடி, ஷீ இஸ் அ ப்ரிட்டி கேர்ள். அந்த மாதிரி அவங்களோட குவாலிட்டி இல்லைன்னா அவங்களோட நேச்சர், பிஹேவியர் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ திங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, it's a small thing, the table is very heavy, this chair is easy to lift, ஈஸியாக தூக்க முடியுது இந்த சேரை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் த குவாலிட்டி ஆர் நேச்சர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். இங்கே தே அட்ஜெக்டிவ் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ தே டிஸ்கிரைப் த குவாலிட்டி ஆர் நேச்சர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். அட்ஜெக்டிவ் describes nouns. Adjectives describe nouns. Adjectives always describe special qualities of persons, animals, or things or place. Third one, they tell us how much or how many of something there is. So adjectives tells us, adjectives நம்மளுக்கு clear-ஆ explain பண்ணும் how much or how many of something there is. அங்கே நம்ம நவுன்ஸில் பர்சன்ஸ், அனிமல்ஸ், திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் how many members இருக்காங்க, how much இருக்குது அப்படிங்கிறத அட்ஜெக்டிவ்ஸ் நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹவு மச் மீன்ஸ், இப்போ ஒரு சாக்லேட்ஸ் இருக்குது, இந்த தெர் ஆர் 20 சாக்லேட்ஸ், 20 ஸ்வீட் சாக்லேட்ஸ் அப்படின்னா 20 பிளாக் ஸ்வீட் பெரிஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். how much அப்படின்னா இஸ் அ லார்ஜ் குவான்டிட்டி, லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி. இட்ஸ் அ ஸ்மால் இன் சைஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கண்ணா இதில் நம்ம புக் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் லேட்டர் ஆல்சோ. ஓகே. தென்
The fourth point is numbers are also adjectives. Adjectives என்ன பண்ணும், numbers mention பண்ணும். There are 5 stars, 7 colors, 2 sisters, அந்த மாதிரி numbers mention பண்ணும். That is also a adjectives. Adjectives always describes about nouns. Adjectives tells us more about a noun or a pronoun. Adjective describe the quality or nature of persons or things. They tells us how much or how many of something there is. Numbers are also adjectives. Adjectives describe nouns. They tells us more about persons, places, animals or things. Adjectives describe the special qualities of persons, places, animals or things. These are the important points you have to keep in your mind. Next, adjectives tells us about the special qualities of a noun. For example, ஒரு நவுன்ஸை பற்றின ஸ்பெஷல் குவாலிட்டிஸை adjectives டிஃபைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, வாட் ஆர் த ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்? ஷீ இஸ் அ வெரி குட் டான்சர், ஷீ இஸ் அ வெரி குட் சிங்கர், அந்த மாதிரி சொல்கிறது. ஸ்வீட் வாய்ஸ், he is a kind man, அந்த மாதிரி special qualities. Then they also tells us about the color, shape and size of a noun. Color na, what are all the colors? Red color bag, red color scooty, red car, அந்த மாதிரி. Then shape na, round shape, square shape, அந்த மாதிரி. Size means it's a large size, small size, big size, அந்த மாதிரி சொல்கிறது. அதுக்கப்புறம் third point, numbers too are adjectives. Numbers mention பண்ணாலும் that is called adjectives. To find the adjective in a sentence, first find the noun or the pronoun. Then look for the words which describe the person or thing. These words are adjectives. என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம adjectives find out பண்ணுறதுக்கு முன்னாடி நவுன் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ப்ரோனவுன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த சென்டென்ஸில் எது நவுன் எது ப்ரோனவுன் ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். தென் லுக் ஃபார் த வேர்ட்ஸ் விச் டிஸ்கிரைப் த பர்சன் ஆர் திங். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், என்ன வேர்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு, பர்சனை பற்றியோ இல்லை திங்கை பற்றியோ என்ன வேர்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் தான் வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை கிராண்ட்ஃபாதர் ஹேஸ் பிக் பிளாக் டைப்ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நவுன் எது, டைப்ரைட்டர். ஸோ அட்ஜெக்டிவ் பிக் பிளாக். ஸோ இங்கே அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அட்ஜெக்டிவ்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு நவுன் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். டைப்ரைட்டர் அப்படின்னு யாரை சொல்லியிருக்காங்க, அந்த கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ பர்சனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைப்ரைட்டர் எப்படி இருக்குது, இட்ஸ் அ பிக், அந்த டைப்ரைட்டிங் மிஷின் வந்து பிக்காக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. ஸோ டிஸ்கிரைப் அபவுட் நவுன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நவுனை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, பிக்காக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரைப் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, தென் see one more example. The rainbow has 7 colors அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெயின்போவில் எத்தனை கலர்ஸ் இருக்கும், 7 கலர்ஸ் இருக்கும். இப்போ அதில் எது நவுன், யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த நவுன். ஓகே, அதுக்கப்புறம் வாட் ஆர் த டிஸ்கிரைப் வேர்ட், நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்க வேர்டு இதில் எது, 7. ஸோ நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து அட்ஜெக்டிவ் வந்து 7. செகண்ட் ஒன், த 2 sisters went to the market. 2 சிஸ்டர்ஸும் மார்க்கெட் போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எது நவுன், சிஸ்டர்ஸ், இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன்ஸ். ஸோ அந்த பர்சன் நவுனை டிஸ்கிரைப் பண்ண வேர்டு எது, 2 sisters, இட்ஸ் அ நம்பர். ஸோ 2 இஸ் அ டிஸ்கிரைப் வேர்ட். நவுன் வந்து சிஸ்டர்ஸ், அந்த சிஸ்டர்ஸை நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்க வேர்டு அது வந்து 2. ஸோ 2 இஸ் கால்ட் அ அட்ஜெக்டிவ். The adjectives 7 and 2 describe the nouns.
colors and sisters. இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் the rainbow has 7 colors, the two sisters went to the market. இந்த ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், நவுன் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் ஆர் ஆல் த நவுன்ஸ்? கலர்ஸ் அப்படிங்கிறது நவுன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்க வேர்டு எது? 7 கலர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 கலர்ஸ், 7 கலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7 தான் வந்து அட்ஜெக்டிவ். ஏன்னா அட்ஜெக்டிவ் ஆல்வேஸ் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் நவுன்ஸ். இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் வாட் இஸ் த நவுன்? த டூ சிஸ்டர்ஸ் வென்ட் டு த மார்க்கெட்னு இருக்குது. ஸோ இதில் எது நவுன்? சிஸ்டர்ஸ் தான் நவுன். ஸோ சிஸ்டர்ஸை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? 2 சிஸ்டர்ஸ்ன்னு நம்பர்ஸால் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 2ங்கிற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். See another example. Adjectives can also tells us how much or how many things there are அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்ணும்? how much அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும், how many things அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணும். See the example. Please put some sugar in the bowl. என்ன சொல்கிறாங்க? கொஞ்சம் சுகர் இந்த பவுலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது நவுன்? சுகர் அப்படிங்கிறது தான் நவுன். இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங். ஸோ எவ்வளோ சுகர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? கொஞ்சம் சுகர்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். The city of Bangalore has many gardens. இந்த சிட்டி பெங்களூர் சிட்டியில் நிறைய கார்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எது நவுன்? கார்டன்ஸ், அதுதான் நவுன். ஓகே. ஸோ கார்டனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? மெனி கார்டன்ஸ் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ மெனிங்கிற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ஓகே கண்ணா. ஸோ நீங்கள் அட்ஜெக்டிவ்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டு ஃபைண்ட் த அட்ஜெக்டிவ் இன் அ சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த நவுன், தென் லுக் ஃபார் த வேர்ட்ஸ் விச் டிஸ்கிரைப் த பர்சன் ஆர் திங். These words are called adjectives. Adjectives tells us more about a noun. It describes the quality or nature of person or things. They tells us how much or how many of something there is. Numbers are also adjectives. Adjectives always describe about nouns. Adjectives describe the special qualities of a nouns. Okay Kana, you should keep in your mind. After that you practice. Next we will start our book exercise. Take page number 39, first one. Let's get started. Read the passage and answer the questions. First one. Rahi, look at this pink scarf. It is my favorite color. I will buy it. ராகி அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? லுக் அட் திஸ் பிங்க் ஸ்கார்ஃப். இந்த பிங்க் ஸ்கார்ஃப் பாருங்கள். இட் இஸ் மை ஃபேவரட் கலர். பிங்க் இஸ் மை ஃபேவரட் கலர். ஐ வில் பை இட். நான் இதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். எலிஃபெண்ட். லுக் அட் தீஸ் சில்வர் ரிங்ஸ். ஐ வாண்ட் தெம். எலிஃபெண்ட் என்ன சொல்கிறாங்க? இந்த சில்வர் ரிங்ஸை பாருங்கள், நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பேர்டு. பேர்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். I want these large green sunglasses and that golden crown. பேர்டு என்ன சொல்கிறாங்க? எனக்கு இந்த லார்ஜ் க்ரீன் சன்கிளாஸஸ் அண்ட் கோல்டன் க்ரௌன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் ராஹி என்ன சொல்கிறாங்க? பிங்க் ஸ்கார்ஃப் வேணும். பிங்க் இஸ் மை ஃபேவரட் கலர். நான் இதை வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. எலிஃபெண்ட் என்ன சொல்கிறாங்க? சில்வர் ரிங்ஸ் வேணும், எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. பேர்டு என்ன சொல்கிறாங்க? பெருசாக லார்ஜ்னா பெருசாக க்ரீன் கலரில் இருக்க சன்கிளாஸஸ் எனக்கு வேணும். அப்புறம் அந்த கோல்டன் க்ரௌனும் வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே. நவ் we are going to see the questions. First one. What is the color of the scarf? அந்த ராகி சொன்ன ஸ்கார்ஃபோட கலர் என்னது? பிங்க். So you have to write the answer pink. P-I-N-K. Pink. Second one. What is the color of the rings that the elephant likes? So elephant like பண்ண ரிங்ஸோட என்ன கோல்டன் ரிங்கா, டைமண்ட் ரிங்கா, சில்வர் ரிங்கா? So it is a silver rings. So you have to write the answer for second question. Silver. S-I-L-V-E-R. Silver. Third one.
What word does the bird use to describe the size of the sunglasses? அந்த sunglasses எப்படி describe பண்ணாங்க, என்ன வேர்ட் சொல்லி describe பண்ணாங்க அந்த பேர்டு? These large green sunglasses அப்படி தானே சொன்னாங்க. ஸோ third questions you have to write the answer large, LARGE, large. So இந்த three words என்னென்ன words? Pink, silver, large. The words you have written are adjectives. இந்த மூணு வேர்ட்ஸுமே adjectivesனு சொல்கிறாங்க. எப்படி? ஃபஸ்ட் ஒன் ஸ்கார்ஃப். ஸ்கார்ஃபோட கலரை மென்ஷன் பண்ணுறது adjective. ஸோ வாட்ஸ் த கலர் ஆஃப் த ஸ்கார்ஃப்? இட் இஸ் அ பிங்க் கலர். ஸோ இட் இஸ் கால்ட் as a adjective. நெக்ஸ்ட்டு எலிஃபண்ட் ரிங்ஸை பற்றி எப்படி சொல்கிறாங்க? சில்வர் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ a adjective. Third question, the bird tells it's a size of the sunglasses. How it is? It's a large in size. So it is also a adjective. So pink, silver, large. These words are called adjectives. Next, in the same page, read these sentences. We rode a red bus in London. The word red tells us the color of the bus. It describes the noun bus. First example என்ன சொல்கிறாங்க? We rode a red bus in London. நாங்கள் சென்னையில் ரெட் கலர் பஸ் ஓட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ the word red tells us the color of the bus. அந்த பஸ்ஸோட கலர் என்னது? ரெட் கலர். இட் டிஸ்கிரைப் த நவுன். ஸோ நவுன் நீங்கள் என்னது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னென்னா நவுன் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அட்ஜெக்டிவ்ஸ் எதுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே எது நவுன்? பஸ் இஸ் அ நவுன். ஸோ பஸ்ஸை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ரெட் பஸ். இட்ஸ் அ கலர் ஆஃப் த பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் இஸ் கால்ட் அஸ் அ அட்ஜெக்டிவ். செகண்ட் எக்ஸாம்பிள், ஜான் இஸ் அ கைண்ட் பாய். த வேர்ட் கைண்ட் tells us what kind of boy John is. It describes now boy. இந்த செகண்டில் ஜான் இஸ் அ கைண்ட் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து ரொம்ப அமைதியான பொறுமையான பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது நவுன்? பாய். ஸோ பாயை பற்றினா என்ன? பாயை பற்றி எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? ஹீ இஸ் அ கைண்ட் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்னென்னலாம் சொல்லலாம்? ஹீ இஸ் அ ஆங்க்ரி பாய், ஹீ இஸ் அ பிரேவ் பாய். அந்த மாதிரி எது சொன்னாலுமே அவங்களோட குவாலிட்டிஸ் இல்லைனா நேச்சரை பற்றி சொல்லும்போது தட் இஸ் கால்ட் அட்ஜெக்டிவ். இங்கே வந்து கைண்ட் பாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய் இஸ் அ நவுன், கைண்ட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். தேர்ட் எக்ஸாம்பிள், த ஸ்கொயர் டேபிள் காஸ்டஸ் 2000 rupees. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க டேபிள் வந்து 2000 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. த வேர்ட் ஸ்கொயர் டெல்ஸ் அஸ் த ஷேப் ஆஃப் த டேபிள். இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் டேபிள். அப்போது இந்த டேபிள் வந்து இதில் எது நவுன்? டேபிள் இஸ் அ நவுன். அந்த டேபிள் எப்படி இருக்குது? ஸ்கொயர் சைஸில் இருக்குது. ஸோ இதோட ஷேப்பை சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் இஸ் அன் அட்ஜெக்டிவ், டேபிள் வந்து நவுன். லாஸ்ட் ஒன், தேர் இஸ் அ லார்ஜ் ஸ்டாச்சு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷஹாரா மால். அப்படின்னா ஸ்டாச்சுனா அந்த சிலை வைப்பாங்களே, பெரிய தலைவருக்கெலாம் சிலை வைப்பாங்களே அந்த மாதிரி. த வேர்ட் large tells us the size of the statue. It describes the noun statue. ஓகே, இதில் எது நவுன்? ஸ்டாச்சு. அந்த சிலையை தான் ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்டாச்சு எப்படி இருக்குது? லார்ஜ் சைஸ், பிக் சைஸில் இருக்குது. ஸோ சைஸை மென்ஷன் பண்ணும்போதும் சைஸை மென்ஷன் பண்ணுறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ அட்ஜெக்டிவ். ஸோ இந்த வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டில் ரெட், செகண்டில் கைண்ட், தேர்டு சென்டென்ஸில் ஸ்கொயர், ஃபோர்த்து ஒன்னில் லாஸ்ட்டில் லார்ஜ். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் அட்ஜெக்டிவ். ஏன் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோன்னா, adjectives always describes about noun. It always tells about special qualities, color, nature, numbers and shape of the nouns. So we can call these words are called adjectives. Now take page number 40. First one, Roman number A. Match the adjectives with the appropriate nouns. ஸோ ஒரு பக்கம் அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் மேட்ச் கரெக்ட்லி. நவ் ஐ எம் கோயிங் டு ரீட் அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லேசி, LAZY, லேசி.
Second one funny, funny, funny. Lazyனா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது. Funny means ஜோக் பண்ணுவாங்க, என்ன காமெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. டைனி, TINY, டைனி. ப்ளூ, BLUE, ப்ளூ. Fifth one delicious, DELICIOUS, delicious. Sixth one thick, THICK, thick. Seventh one pink, PINK, pink. Eighth one sly, SLY, sly அப்படின்னா ரொம்ப சூழ்ச்சியாக, கன்னிங்காக, அப்படி ரகசியமாக அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறது. Ninth one faithful, FAITHFUL, faithful. Tenth one wise, WISE, wise. ஸோ ஃபஸ்ட் ஒன் லேசினா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது. செகண்ட் ஒன் ஃபன்னினா காமெடி பண்ணுறது. தேர்ட் ஒன் டைனி, டைனினா ரொம்ப குட்டியாக இருக்கிறது, ஸ்மால் இன் சைஸ். அதுக்கப்புறம் ப்ளூ, BLUE, ப்ளூ மீன்ஸ் இட்ஸ் அ கலர், நேம் ஆஃப் அ கலர். ஃபிஃப்த் ஒன் டெலிஷியஸ், டெலிஷியஸ்னால் ரொம்ப வெரி ஸ்வீட்டாக, ரொம்ப நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெரி டெலிஷியஸ். இப்போ கேக் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஷவர்மா சாப்பிட்றோம், அதெல்லாம் எப்படி இருக்கும், வெரி டெலிஷியஸ் அந்த மாதிரி, ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. திக், திக்னா இட்ஸ் மென்ஷன் சைஸ், ரொம்ப நிறைய பேஜஸ் இருக்கிறது அந்த மாதிரி. செவன்த் ஒன் பிங்க் அப்படின்னா இட்ஸ் மென்ஷன் அஸ் அ கலர், நேம் ஆஃப் அ கலர். ஸ்லை மீன்ஸ் SLY, ஸ்லைன்னு நான் தான் சொன்னேன்ல, இட்ஸ் வெரி கன்னிங்காக, ரகசியமாக திட்டம் தீட்டி அந்த இதை செய்கிறது. அதுக்கப்புறம் ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல்னால் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காது, இல்லைனா ஒரு லாயலாக இருக்குது. இப்போ நம்ம காடுக்கிட்ட எப்படி இருப்போம், ரொம்ப நம்பிக்கையாக நம்ம எதுனாலும் காடுக்கிட்ட நம்ம ப்ரே பண்ணிப்போம். அப்படி இல்லைனா நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி இருப்போம், ரொம்ப நம்ம அம்மாக்கிட்டலாம் எப்படி இருப்போம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஃபெய்த்ஃபுல்லாக அம்மா நம்பி, எல்லா ஃப்ரெண்ட்ஸை நம்பி நம்ம எதுனாலும் சொல்லுவோம். ஸோ அது தட் இஸ் கால்ட் ஃபெய்த்ஃபுல். நெக்ஸ்ட் வாய்ஸ், வாய்ஸ்னால் நல்ல உஷாராக இருக்கிறது, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப்ல, அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நல்ல மைண்டை யூஸ் பண்ணி நல்லா கிளியராக, கிளாரிட்டியாக, நல்ல விவரமாக இருக்கிறது. தட் இஸ் கால்டு வாய்ஸ். நவ் ஐ எம் கோயிங் டு ரீட் நவுன்ஸ். நவுன்ஸோட வேர்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ ரீட் பண்ண போகிறேன். ஏ ஆவுல், OWL, ஆவுல்னா என்னது, ஓநாய். B SKY, ஸ்கை, ஸ்கைனா என்னது, வானம். C ant, ANT, antனா எறும்பு. D BAG, bag, bag means it's a school bag or travel bag, anything itself. E அப்படின்னா clown, CLOWN, E வந்து clown, clownனா இந்த சர்க்கஸில் இருப்பாங்களே ஜோக்கர்ஸ் அந்த மாதிரி. F வந்து cat, CAT, cat. G fox, 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 foxனா நரி. ஜாக்கல்னா குள்ள நரி. ஓகே. Hனா dog, DOG, dog. I book, BOOK, book. J cake, CAK, cake. ஸோ இப்போ நான் ரீட் பண்ணும்போது யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஒன் லேசி, கேட். செகண்ட் ஒன் ஃபன்னி, க்ளவுன். ஏன்னா க்ளவுன் தான், அந்த ஜோக்கர் தான் ஃபன்னி பண்ணுவாங்க. அதே மாதிரி டைனி, ஆண்ட். இருக்கிறதுலே ஆண்ட் தான் குட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளூ, ஸ்கை, வானம் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெலிஷியஸ், கேக். சிக்ஸ்த்து ஒன் திக், புக். புக் வந்து ரொம்ப திக்காக, பெருசாக, நிறைய பேஜஸோடு இருக்குது. செவன்த் ஒன் பிங்க், பேக், பிங்க் கலர் பேக். எயித் ஒன் ஸ்லை, ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் ஏன் ஸ்லை ஃபாக்ஸ் அப்படிங்கிறனா, சிங்கம் எடுத்துகிட்டு வர அந்த இறைய ஃபாக்ஸ் என்ன பண்ணும், நல்ல தந்திரமாக யோசித்து அந்த இறைய பிடுங்கி சாப்பிட்ரும். இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லும்போது கூட சொல்லுவாங்கள்ல, நரி தந்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, ரொம்ப கன்னிங்காக இருக்கும் ஃபாக்ஸு. அதுக்கிட்ட ஒரு லாயலை எதிர்பார்க்கவே முடியாது, ஒரு உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் எப்போவுமே கன்னிங் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்லை ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நைன்த் ஒன் ஃபெய்த்ஃபுல், டாக். நம்ம டாக்கிட்ட எப்போவுமே ஒரு லாயல்ட்டி எதிர்பார்க்கலாம், நாய் எப்போவுமே நன்றியுள்ளதாக தான் இருக்கும். ஸோ ஃபெய்த்ஃபுல், டாக். நெக்ஸ்ட்டு வாய்ஸ், அவுல். அவுல்னா ஆந்தை. ஆந்தை எப்படி என்ன பண்ணும், நைட்டில் தூங்காமல் முழிச்சிட்டே இருந்து, அதுக்கு ரெட்டில் தான் கண்ணு தெரியும், அதனால் தூங்காமல் முழிச்சிட்டே இருந்து ரொம்ப அதோட மூளையை யூஸ் பண்ணி எதுனாலும் சாதிச்சுக்கும். ஸோ வாய்ஸ், அவுல். ஓகே கண்ணா, யூ காட் த பாயிண்ட். நெக்ஸ்ட் page number 40, Roman number B, fill in the blanks with the given adjectives. I will read the clue words in the box. First one, blue, BLUE, blue. It's a name of a color. Second word, long, LONG, long. Third one, round, ROUND, round.
Fourth one, faithful, Faithful, faithful. Fifth one, old, old, old. Sixth one, cold, cold, cold. Seventh one, funny, funny, funny. Eighth one, black, black, black. Now I am going to read the question. First one, the dash weather is making me shiver. இந்த வெதர் வந்து எனக்கு ரொம்ப ஷிவர் நடுங்க ஷிவர் மீன்ஸ் நடுங்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், த டேஷ் மேன் வாக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் வாக்கிங் ஸ்டிக். அந்த மேன் என்ன பண்ணுறாங்க, அவரோட வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், வாட் அ டேஷ் ஃபிலிம் இட் வாஸ். வாட் அ ஃபிலிம் இட் வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி படையா அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன், த க்ளவுன் ஹேட் டேஷ் ஹேர். அந்த க்ளவுனுக்கு டேஷ் ஹேர், அந்த ஹேர் ஒயிட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரௌனாக இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அந்த ஹேரை பற்றி சொல்கிறாங்க, க்ளவுனோட ஹேரை பற்றி. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன், குட் யூ பிரிங் மீ த டேஷ் மிரர் இன் மை ரூம். ஸோ அந்த மிரரை என் ரூம்க்கு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த் ஒன், த டாக் இஸ் த டேஷ் அனிமல். டாக் வந்து நன்றியுள்ள அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டாக்கு ஃபெய்த்ஃபுல் தான் வரும், இல்லை லாயல்னால் தான் வரும். தட் இஸ் டிஃபால்ட். செவன்த் ஒன், டிட் யூ see the dash tail of the peacock. அந்த பீகாக்கோட டெய்லை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எயித் ஒன், த டேஷ் ஸ்கை டஸ் நாட் ஹாவ் அ சிங்கிள் cloud டுடே. க்ளவுட்னா என்னது, அந்த வெள்ளை கலரில் மேகங்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து சொல்கிறான், அந்த இதை மென்ஷன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு இது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸை வித் கீ ஆன்சர்ஸோடு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், த டேஷ் வெதர் இஸ் மேக்கிங் மீ ஷிவர். இது வந்து என்னை ரொம்ப நடுங்க வைக்குது இந்த வெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், நடுங்க வைக்கிறதுனாவே ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் அ கோல்டு வெதர் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன், த கோல்டு, COLD, கோல்டு வெதர் இஸ் மேக்கிங் மீ ஷிவர். ஸோ ஃபஸ்ட் question answer is cold, COLD, cold. Second one, the dash man walking with the help of his walking stick. walking stick யார் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் ஓல்டு மேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டு மேன். செகண்ட் ஒன் ஆன்சர், செகண்ட் கொஷின் ஆன்சர் இஸ் ஓல்டு, OLD, ஓல்டு. தேர்ட் ஒன், வாட் அ டேஷ் ஃபிலிம் இட் வாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபிலிம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபன்னி. அப்போது தேர்ட் கொஷின் ஆன்சர் இஸ் ஃபன்னி, FUNNY, ஃபன்னி. என்ன ஒரு காமெடியான படம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, that is called what a funny film it was. it gives exclamation mark. ஸோ அப்போ ஆச்சரியமாக தான் சொல்லணும். ஃபோர்த் ஒன், த க்ளவுன் ஹேர் டேஷ் ஹேர். ஹேரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் மே பி அ ஒயிட் ஹேர், இல்லை ப்ரௌன் ஹேர், இல்லை பிளாக் ஹேர், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ த க்ளவுன் ஹேட் பிளாக் ஹேர். த ஃபோர்த் கொஷின் ஆன்சர் இஸ் பிளாக், BLACK, பிளாக். ஃபிஃப்த் கொஷின், குட் யூ பிரிங் மீ த டேஷ் மிரர் இன் மை ரூம். ஸோ மிரருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேர்ட்ஸ் இங்கே என்ன இருக்குது, ரவுண்ட் இருக்குது. ஸோ குட் யூ பிரிங் மீ த ரவுண்ட் மிரர் இன் மை ரூம். என் ரூமுக்கு அந்த ரவுண்ட் மிரர் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிஃப்த் கொஷின் ஆன்சர் இஸ் ரவுண்ட், ROUND, ரவுண்ட். சிக்ஸ்த் ஒன், த டாக் இஸ் அ டேஷ் அனிமல். ஸோ டாக்னாவே என்ன வரும், லாயல்ட்டி இல்லைனா ஃபெய்த்ஃபுல் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வரும். ஸோ அப்போ ஃபெய்த்ஃபுல், FAITHFUL, ஃபெய்த்ஃபுல் அனிமல். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், டிட் யூ see the dash tail of peacock. பீகாக்கோட டெய்ல் எப்படி இருக்கும், லாங்காக இருக்கும். ஸோ ஆண் மயிலுக்கு லாங்கான டெய்ல் இருக்கும், நீளமான வால் அந்த தோகை இருக்கும். பெண் மயிலுக்கு தான் குட்டியாக இருக்கும். ஸோ லாங் டெய்ல் of the peacock. So seventh one answer is long, LONG, long. Eighth one, dash the sky does not have a single cloud today. அப்படின்னா ஸ்கையோட கலர் எப்படி இருக்கும், ப்ளூ ஸ்கை தான் இருக்கும். ஸோ ப்ளூ இஸ் த ஆன்சர் ஃபார் எய்த் கொஷின், BLUE, ப்ளூ. ஓகே, now take page number 41.
adjectives can also be written after the nouns they describe. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம nouns தான் இருக்கும், அதுக்கு நவுன்ஸ்க்கு முன்னாடி adjectives கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இப்போ கலர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா கலர்ஸ் இஸ் அ நவுன், அதை டிஸ்கிரைப் பண்ண வேர்டு என்னது? 7 கலர்ஸ். ஸோ 7 இஸ் அன் அட்ஜெக்டிவ்ஸ், கலர் இஸ் அ நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்ஸ் இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து நவுன்ஸ்க்கு பின்னாடி adjectives இருக்க மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ you have to find out the correct adjectives. See the example. Adjectives can also be written after the nouns they describe. First one, the dress is pretty. இந்த ட்ரெஸ் ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த நவுன் ஹியர்? ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நவுன்ஸ். இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங். த ட்ரெஸ் இஸ் ப்ரிட்டி. ட்ரெஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிட்டி இஸ் அன் அட்ஜெக்டிவ். See the second one. The mountain is tall. The mountain வந்து ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ் த நவுன் ஹியர்? மவுண்டைன். மவுண்டைன் அப்படிங்கிறது மலை. மலை எப்படி இருக்குது? இட்ஸ் அ டால். ரொம்ப பெரிய மலையாக உயரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மவுண்டைன் இஸ் அ நவுன். நவுனுக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ் வந்துருக்கு. மவுண்டைன் இஸ் டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டால் இஸ் அன் அட்ஜெக்டிவ். நவ் see Roman number C. Circle all the adjectives in the sentences. ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதில் இருக்க அட்ஜெக்டிவ்ஸை நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கிவ் மீ சம் ரைஸ் இன் அ ஸ்மால் பவுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் கிவ் மீ சம் ரைஸ் இன் அ ஸ்மால் பவுல். இந்த ஸ்மால் பவுலில் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த நவுன் ஹியர்? ரைஸ். பவுல் தான் நவுன். ஏன்னா ரைஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ நேம் ஆஃப் அ திங், பவுல் அப்படிங்கிறது நேம் ஆஃப் அ திங். ஸோ அந்த ரெண்டு நவுனுக்கு முன்னாடியும் என்ன கொடுத்துருக்காங்க? மென்ஷன் சம் ஸ்மால் அப்படின்னு சம்திங் என்ன சொல்லியிருக்காங்க? ரைஸை பற்றி சம்னு அந்த குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க. சம் ரைஸ், கொஞ்சம் ரைஸ்னு. ஸோ அந்த பவுலை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? சைஸ் சொல்லியிருக்காங்க, ஸ்மால் பவுல் அப்படின்னு. ஸோ சம், ஸ்மால் ரெண்டுமே அட்ஜெக்டிவ். ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் சம், SOME சம், அண்ட் ஸ்மால், SMALL ஸ்மால். ஓகே. செகண்ட் ஒன், த பிளாக் கேட் ate some bread and many biscuits. ஸோ அந்த பிளாக் கேட், அந்த கருப்பு பூனை கொஞ்சம் ப்ரெட்டு சாப்பிட்ருக்கு, நிறைய பிஸ்கெட் சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏட்னா சாப்பிட்ருச்சு. இந்த பிளாக் கேட், அந்த கருப்பு பூனை என்னாச்சு? கொஞ்சம் ப்ரெட்டை சாப்பிட்டுட்டு நிறைய பிஸ்கட்ஸையும் சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது நவுன்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த நவுன் ஆர் ப்ரோனவுன். ஸோ இதில் எது நவுன்? கேட். கேட்டுங்கிறது கேட், பிரெட், பிஸ்கெட்ஸ், இது மூணுமே நவுன் தான். ஸோ கேட் இஸ் அ நேம் ஆஃப் அனிமல். ஸோ அந்த கேட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன அட்ஜெக்டிவ்ஸ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? பிளாக் கேட்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரெட் அப்படிங்கிறது என்ன அட்ஜெக்டிவ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க? சம் பிரெட். அதே மாதிரி மெனி பிஸ்கெட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் அட்ஜெக்டிவ்ஸ். which words are called adjective? Black, some, many. These three words are called adjectives. BLACK, black, you have to circle. Some, SOME some, you have to circle. Many, MANY many, you have to circle. Next, third one, please give me some money. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So what is the word, adjective word here? Some, SOME some. ஸோ மணி அப்படின்னு சொல்லி எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? சம் மணின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு சர்க்கிள் சம், SOME சம் இஸ் அன் அட்ஜெக்டிவ். Next, fourth one, the young man drinks a lot of milk every day அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த யங்மேன்னா அந்த வயசு பையன். ஸோ டீனேஜ் இல்லைன்னா ரொம்ப யங்காக இருக்கிற ஒரு பையன் அந்த என்ன பண்ணுறாங்க? ட்ரிங்க்ஸ் லாட் ஆஃப் மில்க் எவ்ரிடே, டெய்லியும் நிறைய பால் குடிக்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட்
noun. So இதில் எது noun? Man is a noun. It's a name of a person. So man describe பண்ண word என்னது? Young man. So you have to circle young. young. Young is an adjective. Next you have to circle a lot of. It's a quantity சொல்கிறாங்க. எவ்வளோ மில்க் கொடுக்குறாங்க? lot of milk, நிறைய milk. So you have to circle a lot. lot. lot of. of. Fifth one, my slippers are wet. So what is the adjective here? My. My. You have to circle wet. Wet. You have to circle. These are all the describes about noun. So you have to circle the adjectives my and wet. Sixth one, this field is full of lilies. The lilies are beautiful. So which one is noun here? Lilies அப்படிங்கிறது தான் noun. So lilies describe பண்ணுறதுக்கு என்னென்ன adjectives words யூஸ் பண்ணியிருக்காங்க? This, this, this. அதுக்கப்புறம் beautiful, beautiful, beautiful. So you have to circle this and beautiful. Seventh one, Mukul is the third boy in the row. முக்குல் எங்கே இருக்காங்க? தேர்ட் பாயாக நிற்கிறாங்க. ஸோ தேர்ட் third தேர்ட் இஸ் an adjective. You have to circle. Eighth one, mobile phones are useful. ஸோ phones அப்படிங்கிறது இட்ஸ் an noun. ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட்ஸ் இது mobile and useful. ஸோ you have to circle the adjectives mobile and useful. Now take page number 42. Let us write. Find 7 adjectives in the group and make sentences with them. So you have to find out 7 adjectives words. First one, sweet. Next, big, funny, bright, strong, happy, pretty. Okay. Now we are going to make sentences with the adjective. First one, sweet. SWEET, sweet. So I give some examples. You may write of your own. All valuable examples are accepted. Okay. First one, sweet. I write Lucy is a sweet girl. Lucy is a sweet girl. Second one, big. I write my school has a big playground. My school has a big playground. Third one, strong. STRONG, strong. This rope is quite strong. This rope is quite strong. Fourth one, happy. HAPPY, happy. I am happy to receive the puppy. I am happy to receive the puppy. Fifth one, pretty. PRETTY, pretty. My mother bought a pretty doll for me today. My mother bought a pretty doll for me today. Sixth one, bright. BRIGHT, bright. The light in this room is too bright. The light in this room is too bright. Seventh one, FUNNY, funny. The funny clown entertained the audience. The funny clown entertained the audience. Okay. I write my own answers kana. You may write of your own. All the valuable examples are acceptable. In the words ku நான் ஓனாக எழுதியிருக்கேன். என்னென்ன வேர்ட்ஸ்க்கு இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஸ்வீட், பிக், ஸ்ட்ராங், ஹாப்பி, ப்ரிட்டி, பிரைட், ஃபன்னி. ஸோ நீங்கள் உங்கள் ஓன் ஆன்சர்ஸ் எழுதலாம். அந்த ஆன்சர்ஸ் கரெக்டாக அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வேர்ட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்டாக இருக்கணும். Otherwise you write my answers. That's not a problem. Okay Kanna, in this video we have seen adjectives. I hope you are all understood. If you have any doubts, you can call me. Okay, thank you children.